எனக்கு தொண்டர்கள் தேவையில்லை, தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லுவேன். நான் தொண்டர்களை உருவாக்குவதற்காக தலைவனாக இல்லை, நான் தலைவர்களை உருவாக்குவதற்காக தொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இது வெறும் பஞ்ச் வசனம் கிடையாது, சினிமாவில் வரக்கூடிய பஞ்ச் வசனம் கிடையாது. இதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. நான் ரொம்ப தெளிவாக இந்த 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டது, இங்கே இருக்கிற பஞ்சமே தலைமைத்துவ பஞ்சம்தான். தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஒரு தலைவனாக பிரகடனம் செய்து கொள்வது மட்டுமில்லை, அதில் ஒரு அமைப்புக்கான கொள்கை கோட்பாட்டுகளை வடிவமைத்து தருவதோடு, உரிய செயல் திட்டங்களை வரையறுத்து தருவதோடு, அந்த கொள்கை கோட்பாடுகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர்களை உருவாக்கணும். அவங்க அந்த அர்ப்பணிப்போடு அந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டு கொள்கைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை, அரசியல் புரிதலை அவர்கள் பெறணும். இப்போது கௌதம புத்தருக்கு கிடைத்த சீடர்கள், அவர்கள் சீடர்கள் கௌதம புத்தருக்கு சீடர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்களும் கௌதம புத்தரை போன்ற தலைவர்கள் தான், புத்தர்களாகவே இருந்தாங்க. இப்போ அதுதான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் பௌத்தம் பேசப்படுவதற்கு காரணம். அதே போல் இயேசு பெருமானுக்கு கிடைத்த அந்த 12 பேரில் ஒருத்தர் யூதாஸ் போயிட்டாருனாலும் கூட மற்ற ஆட்கள் ஊர் ஊராக உலகம் பூரா சுற்றுப்பயணம் செய்து நடந்தே போய் அவர் சொன்ன கருத்துக்களை பரப்பக்கூடிய அளவுக்கு ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள். வெறும் 10-11 பேர் இன்றைக்கி 2000 வருஷங்களாக இயேசு பெருமானுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய அளவுக்கு பல ஆயிரம் தலைமுறைகளை கடந்து அதை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அதை நிறுவனமயப்படுத்தக்கூடிய ஆளுமையை பெற்றிருந்தார்கள். இப்போது நம்ம 10 லட்சம் பேர் ஆள் வேணும், தொண்டர்கள் வேணுங்கிறது கிடையாது. 10 பேர் ஆளுமை மிக்க தலைவர்களை உருவாக்கினாலே அது மக்களிடத்தில் போய் சேரும், அந்த கருத்து போய் சேரும், சரியான முறையில் போய் சேரும். நேற்று கூட ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, நான் அது மாதிரி ஐஜியை பார்க்க போகிறேன், நீங்கள் ஐஜியை பார்க்க போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னா. எனக்கு கடுமையாக பேசணும், என்னோட 25 வருஷம் இருக்கிறேன், இன்னமும் நான் ஃபோன் பண்ணி எங்கள் தம்பி வராரு, அவர்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு நான் சொல்லணும்னா, அப்போ நீ எதுக்கு, என்ன உன்கிட்ட லீடர்ஷிப் நீ டெவலப் பண்ணியிருக்கிற, நீயே பேசு, என்ன பேசின அப்படிங்கிற விஷயத்தை அப்புறம் திருப்பி ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு கடுமையாக அவர்கிட்ட கடிஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். அவங்க டன் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லணும். அவங்கள்ட்ட நான் 25 வருஷம் அவனுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்து, அவனை நான் பெரிய பொறுப்பை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அவனுக்கு சமூகத்திலையும் கட்சியிலையும் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி தந்து, அதுக்கு பிறகு நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் போய் ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்யணும்னா, அப்போ அதில் நான் தோற்று போனதாக தானே எனக்கு அர்த்தம்.